இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிங்கனாலே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்கள் மற்றவங்கள மாதிரி இல்லை, நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆள். நீங்கள் ஒரு சக்ஸஸை நோக்கி போகணுன்னு நினைக்கிங்க, உங்களுடைய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிங்க. ஸோ நம்மளுடைய எல்லா ட்ரீம்ஸையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக நமக்கு தேவையானது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட். எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நீங்கள் யாரை எடுத்தாலுமே அவங்கள்ட்ட காமனாக உள்ள ஒரு விஷயம் ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட். பீப்புள் லைக் ரொனால்டோ, கோபி பிரையன்ட், டேவிட் காகின்ஸ், விராட் கோலி, இவங்க எல்லார்ட்டையுமே ஒரு காமனாக இருந்த ஒரு விஷயம் ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட். இந்த மைண்ட் செட்டை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணுறது, எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை நம்ம பில்ட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை ஒரு சின்ன ஸ்டோரியோடு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு டேவிட் காகின்ஸோட ஒரு பெரிய ஃபேன். அவரோட மைண்ட் செட்டு, அவர் பண்ணுற விஷயம், அவர் கொடுக்குற மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் எல்லாத்துக்குமே நான் ஒரு பெரிய ஃபேன். அவரை போல் எப்படி நான் மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுறது அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணேன். அவருடைய எல்லா பாட்காஸ்ட்டுமே நான் லிசன் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆசை, அவரை போல் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட்டை பில்ட் பண்ணணும், ஒரு சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும், நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வேணும் அப்படிங்கிறதுனால அவருடைய எல்லா பாட்காஸ்ட்டுமே நான் லிசன் பண்ணேன். அப்படி தான் நான் கேட்டுட்டு இருக்கும்போது ரீசெண்டாக ஹியூபர் மேன் அப்புறம் டேவிட் காகின்ஸ் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ரொம்ப ஒரு மைண்ட் செட் பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் லேர்ன் பண்ணேன். அந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். அது என்னதுன்னா, நம்ம மைண்டில் ஆன்டீரியர் மிட்சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்குது. இதுதான் நம்மளுடைய வில் பவர், அதோட மெயினான சோர்ஸே இந்த பாட்டு தான். நம்ம எப்போ நமக்கு பிடிக்காத விஷயத்த, நம்ம மைண்ட் ஒரு விஷயத்த பண்ண வேண்டாம், இது போதும், இந்த ஒர்க்கு நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம மைண்டை ஃபோர்ஸ் பண்ணி அந்த விஷயத்த பண்ணும்போது இந்த பார்ட் பெருசாகுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு லேர்ன் பண்ணுறது ஒரு புதுசாக ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிங்க. ஆனால் ஒரு 2 ஹவர் படித்த உடனே உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு, எனக்கு போதும், நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் அப்படி நீங்கள் அப்படி உங்கள் மைண்டு தோணும்போது, நீங்கள் உங்கள் மைண்டை புஷ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர், ஒரு 2 ஹவர், இல்லைன்னா ஒரு 1/2 ஹவர் நீங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்டில் உள்ள இந்த பார்ட் பெருசாகுது. ஆனால் இதுவே நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயத்த உங்களுக்கு லேர்ன் பண்ணுறது பிடிச்சிருக்கு, அந்த பிடிச்ச விஷயத்த நீங்கள் பண்ணும்போது இது பெருசாகாமல் நார்மலாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து என்ன கற்றுக்கலாம்னா, நம்ம மைண்டை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம மைண்டை ஒரு விஷயம் அது வேண்டான்னு சொல்லும்போது அந்த மைண்டை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணுறோமோ, அப்போ தான் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில் பவர் பில்ட் ஆகுது. ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ இது ரிட்டனாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் கிடைக்குது. டேவிட் காகின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவர் ஓடிட்டே இருப்பார். ஒரு இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ஓடுறது தான் ரொம்ப பிடிக்காத விஷயம், என் வாழ்க்கையிலே ரொம்ப நான் வெறுக்கிற விஷயம் நான் ஓடுறது தான். ஆனால் அந்த விஷயத்த எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மாதிரி நான் டெய்லியும் பண்ணுறேன். ஏன்னா என்னோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு அவர் சொல்கிறார். இங்கே நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, எப்போ நம்ம மைண்டுக்கு பிடிக்காத விஷயத்த நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போதான் நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்போதான் நம்மளோட மைண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில் பவர், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மைண்ட் செட் பில்ட் ஆக ஆரம்பிக்குது. இன்னைக்கு வீடியோ எடுக்கிறது எனக்கு சுத்தமாக மோட்டிவேஷனே கிடையாது. ஆனால் என் மைண்டை நான் கண்ட்ரோல் பண்ணணும், என் மைண்டை நான் ஃபோர்ஸ் பண்ணணும், ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டை நான் பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இன்னைக்கு இந்த வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்குமே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரேன், எப்படி நம்ம மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் உங்கள் மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக மாற்றுங்க. உங்கள் மைண்டை ஃபோர்ஸ் பண்ணுங்கள், உங்கள் மைண்டை ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் சக்ஸஸை அச்சீவ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.